ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். அக்கா வந்து இன்னொரு அம்மாவா இருந்தா. சித்தி சொன்னாங்க, சித்தி வச்சிருந்தாங்க, சித்தி கிட்ட சொன்னேன், சித்தி வாங்கி தரேன்னு சொன்னா இப்படி இருக்கும். இவங்க வந்து குழந்தைய பாக்குற விதமோ இல்ல இவங்க பிள்ளைங்களுக்கு சொல்ற விஷயமோ வேற மாதிரி இருக்கும். நீங்க சொல்ற விஷயம் கான்ட்ராடிக்டா நிறைய இருக்கு. அந்த மாதிரி இஷ்யூ வரும்போது அந்த பசங்களை நான் என்கிட்ட பேசுவாங்க. நார்மலா மீன் குழம்பு வச்சாலே பெரியமா வைக்கிற மாதிரி வைக்க மாட்டியா நீ அப்படின்னு. ஊசி போட்டுக்கிட்டா கலர் ஆயிடுவாங்களாம். அவங்க எந்த ஊசியை போடுறாங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாம இருக்கு. அதுக்கு பின்னாடி மக்கள் இன்னும் அதை வந்து ஒரு முட்டாள்தனமா நம்பி போறதுனால தான் அவங்க அடுத்தடுத்து செய்யறாங்க. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே அதுதான், நான் அவங்களுக்கு கொடுத்தேன், அவங்களுக்கு எனக்கு போட்டு தரல, ரீல்ஸே போட்டு தரல. நிறைய பேர் பிடிக்கும்னு சொல்றோம். இப்போ அவங்க எல்லாம் அந்த இது பிக் பாஸ் அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா போறாங்க வெளில. அவங்க என்ன தெரியுமா நினைச்சுக்கிறாங்க, வளர்த்து விடுறதுக்கும் எதை வளர்க்குறோன்னு தெரியாம வளர்க்குறது ஒரு ரீசனே நம்ம மக்கள் மட்டும்தான். ஒரு மனுஷனை வேல்யூ பண்றதே ஃபாலோவர்ஸ் வச்சுதான். நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க மேடம், அதை பார்த்து தான் நான் வாங்கினேன். நான் தெளிவாக அந்த வீடியோவில் என்ன மென்ஷன் பண்ணேன்னா, பொது மக்கள் மத்தியில் எது ரீச் ஆகிருக்குன்னா இதுதான். நான் உயிரை கொடுத்தெல்லாம் எப்படிலாம் நடிச்சிருக்கேன் தெரியுமா, சீரியலெல்லாம் நடித்து கை கால்லாம் உடஞ்சிருக்கு. எனக்கு பாப்பா இந்த பாப்பா யூடியூப்பில் வந்திருக்கு தானே, உங்கள் கூட வீடியோவில் வந்திருக்கு தானே, நீங்கள் யூடியூப்பில் ஒரு வீடியோ உங்களை பார்த்ததானே, அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா நினைக்கும் போது. குளிக்காம ஒரு தூங்கு மூஞ்சோட நைட்டில் ஒரு வீடியோ போடுறோம் பாருங்க, அது வந்து மக்களை போய் ஈஸியாக ரீச் ஆகும். அப்போ சொல்லாத, நானும் நைட்டு ஹேவிங் கிட்ஸ் ரெண்டு பேருக்குமே கிட்ஸ் இருக்கிறப்போ சில கிட் இப்போ நம்ம கிட் வந்து இன்னொரு நம்ம சிஸ்டர் கிட்ட தான் ரொம்ப பாண்ட் ஜாஸ்தி இருக்கும், அவங்க கிட்டே போயிருப்பாங்க. அப்படின்னா நமக்கு ரெண்டு பேர் அந்த ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். ரெண்டு குழந்தைய இருந்து வளர்த்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, அந்த டைம்ல நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு அப்போ தெரியாமல் கூட இருந்திருக்கும், புரிஞ்சுக்க தெரியாத ஒரு டைம் கூட இருந்திருக்கும். ஸோ இப்போ வரும்போது நமக்கு அதுக்கான ஒரு மெச்சூரிட்டி வந்துருச்சுல்ல. ஒரு குழந்தைய நம்ம இவ்வளோ பெருசாக வளர்த்ததுக்கு அப்புறமா நமக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி தன்னால் வந்திருக்கோம்ல, அதனால தான் அந்த பாண்டிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகுது குழந்தைகிட்ட. ஓகே, அதே மாதிரி நம்மளோட குழந்தை வந்து இப்போ உங்கள் குழந்தை வந்து அவங்கக்கிட்ட தான் ஜாஸ்தி வந்து எதனா சொல்கிறாங்க, ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு ஐயோ நம்ம கரெக்டாக இல்லையா, இல்லை நான் தானே அம்மா ஆனால் அவகிட்ட தான் ஜாஸ்தி இருக்காங்க, அந்த ஒரு ஃபீல் எனக்காச்சும் வந்தது. அது எல்லாத்துலேயுமே சித்தி மேலே ஒரு தனி அபிப்பிராயம் தான் குழந்தைங்களுக்கு. அவளை வந்து பார்க்கும்போது பசங்களுக்கு ஏதாவது ஒன்றா சித்தி சொன்னாங்க, சித்தி வச்சுருந்தாங்க, சித்தி கிட்ட சொன்னேன், சித்தி வாங்கி தரேன்னு சொன்னோம் இப்படி இருக்கும். அப்போ எனக்கு அந்த மாதிரி தோணுதில்லை. ஏன்னா குழந்தை யார்கிட்டையாவது கண்டிப்பாக அவளுக்கு ஒரு விஷயத்த ஃப்ரீயாக சொல்கிறதுக்கோ பேசுகிறதுக்கோ கண்டிப்பாக இருக்கணும். அது வீட்டில் நம்ம இருக்கிற வீட்டில் நம்ம ஆளுங்களோட இருக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயம் என்கிட்ட இல்லைனாலும் அவட்ட இருந்தாலும் அவளுமே அந்த குழந்தைங்களுக்கு ஒரு அம்மா மாதிரி தானே. ஸோ நான் இல்லைனாலும் அவளும் கரெக்டாக ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்கிற ஒரு நம்பிக்கை தான் வருமே தவிர இன்னும் நம்மக்கிட்ட சொல்லலை அப்படின்னு எனக்கு தோணுனதே கிடையாது. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனில் இவங்க வந்து குழந்தைய பார்க்குற விதமோ இல்லை இவங்க பிள்ளைங்களுக்கு சொல்கிற விஷயமோ வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் சொல்கிற விஷயம் கான்ட்ராடிக்டா நிறைய இருக்கு. அந்த மாதிரி இஷ்யூ வரும்போது அந்த பசங்களை நான் என்கிட்ட பேசுவாங்க ஜாஸ்தி. ஸோ அப்போ நான் இதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு அதாச்சும் அக்காவுக்கு தேவையான அட்வைஸை நான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பேன். ஓகே, அக்கா வந்து நீ புரிய வை, நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டா இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் அவள் சொல்கிற விஷயத்த தான் நான் வேறு மாடுலேஷனில் சொல்லுவேன், வேறு பார்வையில் சொல்லுவேன். அது அவங்களுக்கு அது ஈஸியாக வந்துட்டு புரிய ஆரம்பிச்சிடும். அந்த விஷயத்தை பெருசாக ஹர்ட் ஆகிக்க மாட்டாங்க. ஓகே சித்தி சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. அவள் சொல்கிறதுக்கும் ஈவன் தோ இப்போ என்னோட சன்னு இருக்கட்டும், அவன்கிட்ட ஏதாவது ஒன்று பண்ணால் எங்கள் அக்கா டக்குன்னு கோவப்படுவாள். மற்ற விஷயத்தில் வந்து பெரியமாட்ட கேளாமா, நீ பெரியமாட்ட சொல்லாமா அப்படின்னு அவன் சொல்கிறான் தெரியுமா. அது வந்துட்டு மற்ற விஷயத்தில் அவன் சொல்லுவான், நீயாவது பெரியமா கிட்ட சொல்ல மாட்டியா, இந்த மாதிரி நடந்துக்கிறாங்களே. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ அக்கா வந்து பேசும்போது பசங்கக்கிட்ட வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நான் அந்த டைமில் வந்து அம்மாவாக தான் அவன் நடந்துப்பேன் அப்படின்ற ஒரு இடத்துல நான் வந்து ஈஸியாக புரிய வச்சுடுவேன் பசங்களுக்கு. அதனால வந்துட்டு அவளுக்குமே வந்து நான் பசங்கக்கிட்ட இந்த மாதிரி நான் சொன்னதால் பசங்க ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவளுக்கும் அந்த வருத்தம் ஆனதில்லை. இதான் இப்போ பாப்பா கொஞ்சம் முன்னாடி அக்கா தூக்கிட்டு அக்கா கிட்ட இருந்து என்கிட்ட வரவே இல்லை. மேக்ஸிமம் டைம் அக்கா கிட்ட இருக்கும்போது என்கிட்ட வரவே மாட்டான். பட் அது எனக்கு ஒரு பெருசாக அந்த மாதிரி ஒரு விஷயமா டிஸ்டர்பாக நான் நினச்சிக்கிட்டதே இல்லை, தோணுனதும் கிடையாது. நார்மலாக மீன் குழம்பு வச்சாலே பெரியமா வைக்கிற மாதிரி வைக்க மாட்டியா நீ அப்படின்னு, அது எனக்கு வருத்தமாகவே இல்லை. ஸோ அது மாதிரி எங்கள் ரெண்டு பேருக்குள்ள அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் எதுவுமே ஆனது கிடையாது.
அவங்க தான் குட் குக்கில். ஆ என்ன 2 அதான் சொல்கிறேன், அக்கா வெஜிடேரியன் பர்ஃபெக்டாக இருக்கும், நான்வெஜ்ஜில் 1-2 ஓகே. பட் நான் நான்வெஜிடேரியன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருப்பேன். வெஜ்ஜு கொஞ்சம் சாம்பார் மட்டும் தான் நல்லா பண்ணுவேன். நான் பியூர் நான் வெஜிடேரியன். நான் அவன் சாம்பார் பண்ணிலாம் சாப்பிட்டதே இல்லை. அதுக்கு பிரியாணி மட்டும் தான் அதுக்கு வீட்டுக்கு வரணும். அதுக்கு நீங்கள் வீட்டுக்கு போகணுமா? நாங்கள் சமைச்சு நாங்கள் தூக்கிட்டு வராங்க. அவங்க பெட் வச்சிருக்காங்களா, எனக்கு அதுவுமே பெட் இருக்கிற ஒரு இடத்துல கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதனால அந்த ஒரு சில விஷயங்களை அப்படியே அவாய்ட் பண்ணிப்பேன். அதனால நீங்கள் வந்து எனக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்கு, நீ வந்துடுற அப்படின்ற மாதிரி. இந்த ப்ரெக்னென்சி பீரியடில் நம்ம அக்கா ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஏதோ ஒரு விதத்துலையோ நமக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, இல்லைன்னா இந்த விஷயம் சில விஷயம் எமோஷ்னலாகவே இருக்கட்டுமே இல்லை ஃபிசிக்கலாகவே இருக்கட்டும், அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க, நிறைய அட்வைசஸ் பண்ணுவாங்க. நம்ம பேரண்டிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம், நம்ம இப்போ தான் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இந்த மாதிரியெல்லாம் நம்ம ரொம்ப பேசுகிறோம். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்கல்ல. ஸோ அந்த டைமில் அக்கா இப்படி அக்கா அதுதான், அக்கா வந்து இன்னொரு அம்மாவாக இருந்தா. அதுதான் எனக்கு அது ரொம்ப என்னோட சைடில் வந்து என்னென்னா எனக்கு ரொம்ப ப்ளஸ் ஆனது அதுதான். ஒரு ப்ளஸ் இல்லை, ப்ளஸ் ஆனேன் நான் அந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு ப்ளஸ்டாக ஃபீல் பண்ணேன் நான் அக்கா கிட்ட இருந்தது அந்த டைமில். ஏன்னா அதான் சொன்னேனே, சி செக்ஷன் சுத்தமாக முடியல. ஸோ அதனால எனக்காக அக்கா வந்து மேலேருந்து காட்டெலாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டாங்க. ஸ்டெப்ஸ் ஏற முடியாது, நடக்க முடியாது, எனக்கு எல்லாமே பெட்டுக்கிட்டே வந்துடும், எதுக்குமே நான் எங்கேயும் போக வேண்டாம். ஃபீட் பண்ணதுக்கப்புறம் அக்கா பாப்பா எடுத்து பிடிச்சிக்கிறது. ஸோ நைட்டு தூங்கும் போது மட்டும்தான் கொஞ்சம் நேரம், ஏன்னா பகல் ஃபுல்லாக அவள் வேலையாக இருப்பான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ராத்திரியில் மட்டும் எங்கள் அம்மாவை பொறுப்பில் விட்டுட்டு அவள் ரெஸ்ட் எடுக்க போவாள். அப்போ அதுலேயுமே நிறைய ஃபன்லாம் நடந்திருக்கு. பீங் அன் இன்ஃப்ளூயன்சர் ஒரு மாம் இன்ஃப்ளூயன்சர், இந்த சோஷியல் மீடியாவில் நம்ம ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிறோம். ஒருத்தங்க பண்ணுறாங்க, ஒரு விஷயம் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா அதை பிளைண்டாக பண்ணிடுறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், என் மேலே ட்ரை பண்ணியிருக்கேன், பட் அதுக்கப்புறம் தான் நான் சொல்கிறேன். ஆனால் 1 வீக்குக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் ஒரு வாரத்தில் ஒரு 4-5 ப்ரொமோஷன் ஆச்சு பண்ணிடுவாங்க. ஈவன் கிட்ஸுக்கு கூட இப்போலாம் வந்து ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹெல்த் ஒரு டைமில் டாக்டரை நம்பிட்டு இருந்தோம், இப்போ டாக்டர் கிடையாது, இன்ஃப்ளூயன்சஸ். அவங்க என்னெல்லாம் வந்து சாப்பிட்றாங்க, இது நான் பண்ணேன் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுவாங்க, இதை இன்னொருத்தங்க ட்ரை பண்ணுவாங்க. அது எல்லாருக்குமே செட் ஆகாது. கரெக்ட். ஆமாம். ஸோ இந்த இன்ஃப்ளூயன்சிங்னு வர்றப்போ இந்த ஒரு விஷயம் ஆத்தென்டிக்காக இருக்கா இல்லையா, நமக்கு வந்து காசு கொடுக்குறாங்க, என்னை ப்ரொமோட் பண்ணி தர சொல்கிறாங்கன்னு நம்ம ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறோம்ல, இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக அந்த விஷயத்தில் வந்து நான் ரொம்ப வந்து யோசிப்பேன். இந்த ப்ரொமோஷன் வைஸில் ஏதாவது ஒரு ப்ராடக்டை என்னை ப்ரொமோட் பண்ண சொன்னால் ரொம்ப நான் திங்க் பண்ணுவேன், பண்ணுமா. எந்த ப்ராடக்டாக இருந்தாலுமே இப்போது ஈவன் ஸ்கின்னை பற்றி ஒரு ப்ராடக்ட் போடுறோன்னா, ஒரு ஸ்கின் ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணோன்னா மினிமம் ஒரு 40 to 50 days ஆகும். அந்த க்ரீமோட நமக்கு வந்து ஸ்கின் வந்து அடாப்ட் ஆகிருக்கா, அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. இப்போ இருக்கிற எல்லா இன்ஃப்ளூயன்சரும் நான் பார்த்துட்டேன், ஒரு வாரத்தில் 4 க்ரீமை பற்றி அவங்க வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. அதை விட ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னா, மக்கள் எல்லாம் பிளைண்டாக அப்படியே அதை நம்பி கீழே லிங்க்குன்னு கேட்குறாங்க. ஒரு கமெண்ட்டில் லிங்க் கேட்டவங்க அடுத்த ப்ராடக்ட்லேயும் கேட்டிருக்காங்க. இவங்க வாரத்தில் 4 ப்ராடக்டை வந்து நமக்கு ப்ரமோட் பண்ணுறாங்க. அவங்க அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும். ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நமக்கு தெரியவே டைம் எடுக்கும் போது 4 ப்ராடக்ட்டை பற்றி எப்படி மனசாட்சியே இல்லாமல் எப்படி ப்ரமோட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுக்கு பின்னாடி மக்கள் இன்னும் அதை வந்து ஒரு முட்டாள்தனமாக நம்பி போகிறதுனால தான் அவங்க அடுத்தடுத்து செய்கிறாங்க. அது நம்ம தான் அவங்களுக்கு இடம் கொடுக்குறோம். ஒருத்தவங்க ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம தான் அவங்களுக்கு அந்த இடத்த கொடுக்குறோம் ஸ்கேம் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம ஒரு சில விஷயங்களுக்கு பின்னாடி ஓடாமல் இருந்தால் தெரிய போகிறதில்ல. எல்லாருக்குமே ஆசை இருக்கும், ஒரு ப்ரமோஷனை பார்த்து நம்ம கலர் ஆகிடும்னு சொன்னால் இமீடியட்டாக அது பின்னாடி என்னன்னு போய் பார்க்காம இருக்க மாட்டோம். பட் மக்கள் அதை கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மாதிரி பிளைண்டாகி நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ஈவன் அது குழந்தைங்க மேலே திணிக்கிறது எப்படின்னா, ஒரு குழந்தைங்க சாப்பிட்ற ப்ராடக்டை வந்து நிறைய இடத்துல வந்து இது வந்து பேபிக்கு கொடுக்கலாம் இந்த ப்ராடக்டை, ஸோ இதை நீங்கள் சாப்பிட்டா குழந்தைக்கு நல்லது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது. இப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த சத்து மாவுங்கிற ஒரு சில விஷயங்களை பேக்கெட் பண்ணி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு அது கவர்மெண்ட் சர்டிஃபைடாக நமக்கு தெரியும். ஒரு விஷயத்த வந்து சர்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்த அதை செக் பண்ணாமல் பண்ண மாட்டாங்க. நிறைய இப்போது வந்து ரொம்ப லோக்கலாக என்ன சொல்கிறதுனா, ஒரு பிஸ்னஸ் டீமாக இருக்கோன்னா அவங்களோட பிஸ்னஸ் வளர்றது சந்தோஷமான விஷயம். பட் அது எல்லாருக்குமே செட் ஆகுமான்னு கேட்டால் செட் ஆகுமான்னு தெரியாது நமக்கே. உங்கள் குழந்தைக்கு செட் ஆகுற விஷயம் நம்ம குழந்தைக்கு செட் ஆகுமான்னு தெரியாது. பட் நம்ம நிறைய விஷயங்களை பிளைண்டாக அப்படி நம்ப வேண்டாம்னு சொல்கிறேன் குழந்தைங்க விஷயத்தில். இப்போ இவங்க சைடில் அது எது வந்தாலுமே இவன் என்கிட்ட சம்டைம்ஸில் கேட்பான், இந்த மாதிரி வந்திருக்குக்கா பாப்பாவுக்கு, இந்த மாதிரி பண்ணலாமா என்னென்னு, அது என்னென்ன சொன்ன செக் பண்ணுறேன் வெயிட் பண்ணு அப்படின்னு தான் சொல்வேன். ஸோ இது மக்கள் வந்து நிறைய ட்ரெண்டுக்கு மாறுறாங்கன்ற தாண்டது போய் ஃபேமிலிக்குள்ளே உண்மையான ஒரு சில விஷயங்களை கொடுக்கறதுக்கு தவறி தான் போகிறாங்க. ஈவன் அவங்களுடைய அன்பாக இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சுக்கிறதாக இருக்கட்டும். இப்போ இவ சொல்கிற மாதிரி அவங்களுக்கு சோஷியல் மீடியாவில் வந்து ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறாங்கன்ற மாதிரி சோஷியல் மீடியா தான் வந்து என்னோட சந்தோஷமும் துக்கமும் நிறைய இதில் இருக்குன்ற மாதிரி நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. உங்களுக்கு
அதுதான் அந்த மாதிரி விஷயங்களை என்கரேஜ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. என்னென்னா அதுதான் விஷயமே தெரியாதவங்களுக்கு, இப்போது படிப்பு அந்த நாலேஜ் இல்லாதவங்க கிட்ட போய் ஒரு விஷயத்த போய் நீங்கள் எனக்கு ப்ரொமோஷன் பண்ணி கொடுங்கன்னு கொடுத்தா அவங்களுக்கு என்னன்னு தெரியும். குளூட்டோத்தியான்னா என்னன்னே தெரியாத ஜனங்க இருக்காங்க இன்னும் பேர். பட் ஊசி போட்டுக்கிட்டால் கலர் ஆயிடுவாங்களாம். அவங்க எந்த ஊசியை போடுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் இருக்குது. ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் தேடுறது தப்பு கிடையாது. பட் அதுக்கான ப்ராப்பரான ஒரு ஆளை தேடி நம்ம இப்போ நான் வந்து ஒரு சிறு தொழில் செய்கிறேன், அதுக்கு நான் ப்ரமோஷன் பண்ணி கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். இப்போது எனக்கும் நிறைய பேர் மெசேஜ் அனுப்புகிறாங்க, நான் அதை வந்து செலக்டடாக தான் எடுக்கிறேன். இப்போ சாரீ ப்ரமோஷன் பண்ணுறதுல எனக்கு அவங்களுக்கும் நஷ்டம் கிடையாது, எனக்கும் நஷ்டம் கிடையாது. சாரி தானே, அது வாங்கி கெட்டுறதால ஒன்றும் நம்மளோட இது பட் ஏதாவது ஒரு ஃபுட் ப்ராடக்ட் கொடுக்குறதா இருந்தால் நான் டக்குன்னு பண்ண மாட்டேன். ஸ்கின் கேர் ப்ராடக்ட் கொடுக்குறதா இருந்தாலும் நான் ஃபாஸ்ட்டாக எடுத்துக்க மாட்டேன். அந்த மாதிரி தான் நான் சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் தள்ளி இருந்தேன் நான். எனக்கு எதுக்கு அந்த ப்ரொமோஷன் அதே மாதிரி அவங்க கொடுக்குற டைமில் பண்ணலன்னா அது அவங்களுக்கும் சங்கடம். இப்போ நிறைய பேர் அந்த பிரச்சனையில் தான் இருக்காங்க. ஏன்னா கொடுக்குறோம் பண்ண மாட்டுறாங்க, கேட்டு வாங்கிக்கிறாங்க பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி பிரச்சனையாக இப்போ கொஞ்ச நாளாகவே இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே அதுதான், நான் அவங்களுக்கு கொடுத்தேன், அவங்களுக்கு எனக்கு போட்டு தரல, ரீல்ஸே போட்டு தரல, அப்படி நான் செஞ்சேன் நான் போட்டு தரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர். அதே மாதிரி போட்டு கொடுக்குறவங்க இப்போ என்னென்னா அவங்க போட்டு உங்களுக்கு என்கொயரி வந்துச்சுன்னா ஓகே, சப்போஸ் அதுக்கு என்கொயரியும் வரல, நான் கொடுத்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை, அது எதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி. அதுதான் சொல்கிறேன். ரீசெண்டாக இப்போ வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக நிறைய பிரச்சனை வந்து இன்ஸ்டாகிராமில் இப்போ வந்துட்டு தான் இருக்குது, தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு பொருளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்கறது யாருக்கு கொடுக்குறோம் அது தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை பற்றி அவங்களுக்கு தெரியுமான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கொடுக்கறது நல்லது. இப்போ நான் வந்து அதுதான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நான் தான் சொல்கிறேனே, ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக நான் சார்ஜ் பண்ணிக்கிறேன், எனக்கு அது காசு தராங்க அப்படின்றதுக்காக நான் கண்ணை மூடிட்டு போட தயாராக இல்லை. ஒரு மனுஷனை வேல்யூ பண்ணுறது அந்த ஃபாலோவர்ஸ் வச்சு தான். அதே மாதிரி இப்போது இந்த ஆக்டர்ஸ்ன்ற கேட்டகரி போய் அவங்களோட கேட்டகரியிலேருந்து இவங்களெல்லாம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, யூடியூபர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஓகே, இன்ஃப்ளூயன்சிங்கிறது ஓகே, என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்கன்றத அதை நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களா கரெக்டாக பண்ணலையா அப்படிங்கிற ஒரு விஷயம். நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க மேடம், அதை பார்த்து தான் நான் வாங்கினேன். நான் தெளிவாக அந்த வீடியோவில் என்ன மென்ஷன் பண்ணேன்னா, நான் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த ஸ்கின் டைப்பு இது யூஸ் பண்ணதில் எனக்கு கரெக்டாக இருக்குது, எனக்கு இது செட் ஆகாத மாதிரி இருக்குது நான் சொல்லறதால அப்போ வாங்கி யூஸ் பண்ணுறவங்க வந்து தெளிவாக அதை யூஸ் பண்ணுவாங்க. இது வாங்குங்க நல்லா இருக்குன்னு கொடுக்குற காசுக்காகவும் கொடுக்குற ப்ராடக்ட்காகவும் ஒரு ஃபேக்காக ஒரு விஷயத்த போடுறது அவாய்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் நான். அவங்க சொன்ன மாதிரி தான் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க. பிகாஸ் கான்டென்ட் கிரியேட்டர்னு சொல்கிறது வேறு, ஆனால் எல்லாருமே இப்போ வந்து இன்ஃப்ளூயன்சர் தான் வந்து எல்லாருமே கூப்பிட்றாங்க, அப்படி தான் அட்ரஸ் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய இடங்களில் பார்த்தா நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சிங் தான் போய்கிட்டு இருக்கு. அதில் எனக்குமே வருத்தம் என்னென்னா, நான் 2009 எல்லாருமே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜாஸ்தியாக வளர்கிறதுக்கு காரணமே நம்ம மக்கள் தான். வளர்த்து விடுறதுக்கும் எதை வளர்க்குறோன்னு தெரியாமல் வளர்க்குறது ஒரு ரீசனே நம்ம மக்கள் மட்டும்தான். அது நான் 2009 ஃபீல்டில் இருக்கேன், சினிமாவில் இருக்கேன். நான் ஆல்மோஸ்ட் 16 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ அந்த ரீசெண்ட் டைமில் நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன். அவங்க அதை மறந்துட்டாங்க. யூடியூப்ல உங்களோட வீடியோ வந்துச்சு, நாங்கள் பார்த்தோம் தானே, இது யூடியூப்ல வர குழந்தை போய் அப்போ பொதுமக்கள் மத்தியில் எது ரீச் ஆயிருக்குன்னா இதுதான். நான் உயிரை கொடுத்தெல்லாம் எப்படிலாம் நடிச்சிருக்கேன் தெரியுமா, சீரியலெல்லாம் நடித்து கை கால்லாம் உடஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு நம்ம அவ்வளோ ஹார்ட் என்னன்னா அது என்னோடய ப்ரொஃபஷனல். நான் அது வந்து நான் சம்பாதிக்கிறேன் அதுக்காக நீ பண்ணி தான் ஆகணுன்றது அது கரெக்டான ஒரு விஷயம் தான். நான் ஏன்னா எனக்கு சம்பளம் தரேன். பட் நம்ம அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம ஒரு விஷயம் பண்ணது ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த பாப்பா யூடியூப்பில் வந்திருக்குதானே, உங்கள் கூட வீடியோவில் வந்திருக்குதானே, நீங்கள் யூடியூப்பில் ஒரு வீடியோ உங்களை பார்த்ததானே, அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா நினைக்கும் போது. நான் என்னோடய ப்ளாக்லேருந்து இல்லை சொல்ல போனால் அந்த குளிக்காமல் ஒரு தூங்கு மூஞ்சோட நைட்டியில் ஒரு வீடியோ போடுறோம் பாருங்க, அது வந்து மக்களை போய் ஈஸியாக ரீச் ஆகுது. ஏன் அப்படி சொல்லாத, நானும் பட் குளிச்சுட்டு அது நான் பார்த்தோன்னு நானும் எங்கள் அம்மா அறிவே இல்லாமல் நைட்டியில் வீடியோ போட்டிருக்காமா, ஐயோ இப்படியே பேசுவான். நான் அவன் நோட் பண்ணாதீங்க நான் இல்லை அவள் ட்ரெஸ்ஸை பாருங்கம்மா நல்லாவே இல்லை, அதை போய் போட்டிருக்கா பாருங்க, அவன் மூஞ்சி பாருங்கம்மா எப்படி இருக்குது எப்படி போட்டிருக்கா பாருங்கம்மா, அவள் தலை கூட வாடல, இப்படி தான் ஓடும். ஸோ அதை போய் மக்களை ஈஸி. அது என்னன்னா சீரியலே பார்த்தீங்கன்னா என்னடா என்ன சொல்ற சீரியலே ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு ஃபேமிலியில் இருக்க மெம்பராக வந்து அது எல்லாருக்குள்ளேயும் போய் ஒன்றாகும். இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறி சீரியல் வரும்போது இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு வீட்டில் நம்ம இப்படி இருக்க மாட்டோம், ஒரு கேரக்டர் எப்படி இருப்போமோ அப்படி எந்த சீரியல் தான் அப்படி நடிக்கிறோம். அதுதான் சொல்கிறேன், எல்லா விஷயங்களும் அப்படியே வந்து டோட்டலாக அப்படியே வேற மாதிரி மாறுது. இப்போ அந்த மாதிரி விஷயங்களில் தான் வந்து மக்கள் பிடிக்குது. அதே மாதிரி ஃபாலோவர்ஸ்க்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஃபாலோவர்ஸை வேல்யூ பண்ணுற மாதிரி அந்த ஸ்கில்ஸை வேல்யூ பண்ணுறாங்களான்னு கேட்டால் இப்போ குவெஸ்டன் மார்க் தான். ஏன்னா ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி, ஒருத்தங்க ஃபோட்டோ எடுத்து
ஏறி இறங்கி எல்லா இடத்துலையும் கொடுத்து எனக்கு நடிக்க வரும், நான் நடிக்கிறேன் அப்படின்னு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டால் கிடைக்குதான்னு கேட்டேன் தெரியல. இல்ல அந்த மாதிரி தெரியல திறமைக்கான ஒரு இல்ல கேள்வி இப்படி கொஸ்டின் மார்க்காக தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. திறமைக்கான மேடை இன்னும் கிடைக்கல ஜாஸ்தி பேருக்கு. நான் அந்த ஒரு இடத்த இன்னும் நிறைய பேர் அச்சீவ் பண்ணாமலே இருக்காங்க. அதுதான் சொல்றேனே, அந்த இன்ஃப்ளூயன்சர் சொல்ற மாதிரி தான் ஒரு பொருளை பத்தி தெரியாமலே நான் அந்த மாதிரி டேலண்டா இருக்க ஒரு பர்சன் நான் பார்த்து கொஞ்சம் பண்ணாங்கன்னா இந்த சமோசா மூக்கன். ஆக்சுவலா ஒரு பர்சனை வந்து அவங்க ஒரு நிமிஷம் போடுற வீடியோல கண்டிப்பா ஒரு 6-7 கேரக்டரா நான் அவங்க பண்றதை பார்த்திருக்கேன். நான் செத்துறேன் எங்க வீட்டுல எல்லாம் ஐயோ அப்படின்னு நான் 2-3 நாட்டி பேசிட்டேன். அது எதுக்குன்னா நான் ஃபன்னா பேசினேன். இந்த சமோசா முக்கன்ற அந்த கேரக்டர் யாருன்னே எனக்கு ரொம்ப நாளா தெரியாது. பசங்க எல்லாம் இதை பார்த்துட்டே இருந்திருக்காங்க. கேரக்டர் வந்து எல்லா கேரக்டருமே நீங்க அவங்களோட வித்தியாசத்தை பார்க்கலாம். இல்ல சீரியஸா அந்த பிரதர் வேற லெவல்ல. அதுதான் சொல்றேனே, அது யார் நான் ஒரு நாள் இல்ல ஐயோ போ அப்படின்னுட்டேன் நான். ஆமாம் அப்படியே சண்டை போட்டுனே இருங்க, எனக்கு தலை வலிக்குது. பசங்க சண்டை போடுவாங்கள்ல, நம்ம இதெல்லாம் பண்ணும்போது பசங்க ரிப்பீட்டடாக அந்த ஒரு கேரக்டரை சொல்லிட்டே இருந்தாங்க. அம்மா என்னம்மா நீங்கள் சமோசா முக்கை பார்க்குறீங்களா? யாரா அந்த சமோசா முக்கை போடுறா அந்த சமோசா முக்கை அப்படின்னு சொல்லி அப்படி பார்க்க போனால் அதுக்கப்புறமேட்டு அவரது சான்ஸே இல்லை. அவரோட வீடியோஸ் எல்லாமே செம்ம சூப்பராக இருக்குது. பட் அவருமே அந்தமாதிரி நிறைய ப்ரொமோஷன் ஜாஸ்தி பண்ண மாதிரி பார்க்கல. அதான் சொல்கிறேனே, அவருக்கு டேலண்ட் இருக்குது. அந்த டேலண்ட்டை இன்னும் எவ்வளோ வெளியில் இன்னும் ஜாஸ்தியாக வந்தால் நல்லாயிருக்கும் அவருது. ஸோ அவருக்கு டேலண்ட் இருக்குது. இப்போ வரைக்கும் பயங்கர ரீச்சில் தான் இருக்கார் அவர். பட் இன்னும் ப்ராப்பரான ஒரு மேடை அவருக்கு கிடைக்கணும், அந்த ஒரு ஸ்டேஜ் அவருக்கு கிடைக்கணுன்றது ஒரு விஷயம் இருக்குது. அவ்வளோ இல்லை சீரியஸாக செம்ம டேலண்ட் அவருக்கு. அவரோட அதுக்கப்புறமேட்டு எனக்கு நம்ம தேட ஆரம்பிச்சிட்டோம் அவரோட வீடியோஸ். அதான் சொல்கிறேனே, நம்மளே மறந்துலாம் நம்ம சிரிப்போன்றவர்களை பண்ணாலும் சும்மா வந்தாலும் இது நான் வாங்கினேன் இது பண்ணலாம் அப்படி இல்லை. அதுக்கு ஒரு கதை ரெடி பண்ணி அதுக்கு ஒரு 4 கான்செப்ட் பண்ணி தான் அதுக்கு ஒரு பெனிஃபிட் போட்டு அந்த பெனிஃபிட்ல இருந்து அந்த அது கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ற இன்ஃப்ளூயன்சிங் வந்து கொஞ்சம் தேடி பண்ணலான்ற அந்த மாதிரி ஆளுங்களை பிடிச்சி பண்ணலாம். ஏன்னா அவருக்கு விஷயம் தெரியுது. இப்போ நாலேஜ் இல்லாத ஆள் கிடையாது, நல்ல நாலேஜ். அதுக்கான ஒரு பேமெண்ட் எல்லாமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கு, டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அதுக்கு நம்ம கண்டிப்பா அந்த நேரத்துக்கான ஒரு கூலியை கொடுத்துதான் கண்டிப்பா கொடுக்கணும். அது எல்லா டைமும் வேல்யூ. எல்லாருமே ஒரு நிமிஷம்னாலும் அதுக்கான டைம் வேல்யூன்னு ஒன்று இருக்குமோ அதுக்கான ஒரு வேல்யூ தனி இல்லையா, மணி வேல்யூன்னு. ஸோ அதை கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை யோசிக்கலாம். பட் ரொம்ப எந்த விஷயமும் இன்ஃப்ளூயன்சிங்காக மாறுதுன்னு தெரிஞ்சா பிளைண்டா மக்களே கண்டிப்பா நம்பாதீங்க. நீங்கள் வந்து ஒருத்தங்களை பிடிச்சிருக்குன்னு நம்ம சொல்கிறோன்னா அவங்க ஒரு நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி நமக்கு சிலவங்களை பார்த்து இரிட்டேட் ஆகும். இல்லைன்னா இவங்க கண்டென்ட் பண்ணிட்டு ஆகிறவங்க பேரை சத்தியமா நாங்கள் சொல்ல மாட்டோம், கேட்காதீங்க. சரி விடுங்க. ஓகே 99% அதாவது இரிட்டேட் ஆகிறவங்க பேரை சொல்றதுனால தான் அவங்க இன்னும் அடுத்தடுத்த லெவல் போகிறாங்க. அதை சொல்லாதீங்கன்னு நான் சொல்கிறேன். 99% இரிட்டேட் பண்ணுறவங்க தான் இருக்காங்க. அவங்க பேர் நாங்கள் சொல்ல விரும்பல. அந்த மாதிரி நிறைய வர விஷயங்கள்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வந்து போடுறேன். நாட் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி கண்டென்ட்டோ இல்லை அந்த நேமோ பர்டிகுலர் நம்ம எந்த பேரை பிடிக்கலையோ அந்த பேரில் வர கண்டென்ட் எல்லாம் வந்துட்டு நாட் இன்ட்ரெஸ்டட் கொடுத்துட்டா அதெல்லாம். அதாவது நம்ம பார்த்தீங்களா நிறைய பேர் பிடிக்கலன்னு சொல்கிறோம். இப்போ அவங்க எல்லாம் அந்த இது பிக் பாஸ் அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அவங்க என்ன தெரியுமா நினைச்சுக்கிறாங்க, பிடிக்கலன்றதால தான் நம்ம பெரிய ஆளா ஆயிடுறாங்கல்ல. ஸோ உனக்கு என்ன நம்ம பெரிய ஆள் போல அப்படின்னு ஒரு நினைப்பு வந்துருது. ஆனா அவங்க அங்க ட்ரோல் கண்டென்ட்ங்கிறதே நிறைய பேருக்கு தெரியறது இல்லையா என்னன்னு தெரியல எனக்கு. அதுதான் அவங்களோட சக்சஸ்ன்னு நினைக்கிறாங்க. ட்ரோல் கண்டென்ட்னு தெரியுது அவங்களுக்கு அவங்கள. ஸோ ஐ ஹேட் அ கிரேட் கான்வர்சேஷன் வித் 2 sisters. ஸோ எனக்குமே ஃபீல் ஆகுது என்னதான் அடிச்சுக்கல. யூ ஹேட் லைக் ஒரு கியூட்டான கான்வர்சேஷன். 2 பேருக்கும் பயங்கர ஆப்போசிட். 2 பேருமே உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன், உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன். நீங்க வந்து ஒரு வேர்ல்ட்ல வாழ்றீங்க, இவங்க வந்து அந்த சோஷியல் மீடியா அந்த வேர்ல்ட்ல. இந்த விஷயம் வந்து எனக்கே தெரியும். எங்க அக்காவோட உலகமே வேற. என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் சொல்லியிருக்கேன், எங்க அக்காவோட உலகமே வேற, எங்க அக்காவோட பார்வையே வேற. இது நான் எப்படி இங்க இருக்கு இந்த 4 செவர் தான் நான் எப்படின்றது எனக்கும் இவளுக்கும் இவ்வளோ வித்தியாசம் இருக்கான்றது எங்க அக்காவுக்கு இப்பதான் பாதி தெரிஞ்சிருக்கும். நான் சொல்றேன், எங்க வீடு, என் குழந்தைங்க, என் ஹஸ்பண்ட், எதுனாலும் இது உள்ள மட்டும்தான் இருக்கும். எனக்கு ஷூட் இல்லைன்னா எனக்கு வீட்டுல இருந்து வெளில போறதுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது. வீட்டில் தான் இருப்பேன். அவங்க ஸ்கூலுக்கு போனாங்கன்னா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சோன்னா இமீடியட்டா படுத்து தூங்கிடுவேன். 12 மணி வரைக்கும் தூங்குவேன். இல்ல இதுவும் எனக்கும் இருக்கு. என்னோட உலகமும் அதுதான். எனக்கும் என் ஃபேமிலி தான். பட் என் ஃபேமிலியோட நான் வெளி உலகத்துக்கு போயிட்டு வருவேன். இவங்க கம்மி. நாங்க என்ன அந்த டைம் நாங்க படம் ஃபேமிலியா உட்காந்து படம் பார்ப்போம். அந்த மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. இவங்க வீட்டுல படம் பார்ப்பாங்க, நாங்க தியேட்டர்ல படம் பார்ப்போம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் தான். நம்ம பார்க்குற பார்வை தான் அதுதான். And I had a great conversation and thanks for joining us and wishes for your height. Thank you. இல்ல முடிச்சு தொலைங்க. பேச ஆரம்பிச்சா நம்ப மாட்டேங்கிறீங்க. அடுத்த லைனுக்கு போய்டு பாருங்க. ஐயோ Yes, thank you so much. Thank you. Thank you. Thank you. ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம்.
ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.